அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் டப் வித் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான மத்தி மீன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குதோ கண்டிப்பா இந்த ஸ்டைல்ல மத்தி மீன் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு ஒரு வானொலி எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 ml வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்துட்டு மீடியம் சைஸ் குழிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தோல் நீக்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்க முழு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு 1.25 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 35 பீஸ் வரும். அது கூடயே பூண்டு வந்து 10 to 12 பல் பூண்டும், இஞ்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 துண்டு அளவும் போட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌனாக டீப் குக் ஆகிற வரைக்கும் வந்துட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 2 தக்காளியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளினா 2 தக்காளி, பெரிய தக்காளினா உங்களுக்கு ஒரு தக்காளி வந்துட்டு புளிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கொத்த அளவு கருவேப்பிலையில வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தக்காளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிறது வந்துட்டு கலந்து விடுங்க. வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரிஞ்சு போன மாதிரி தெரியும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக டார்க்காக குக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டார்க் ப்ரௌன் கலர் வந்துட்டு ஆனியனில் உங்களுக்கு வந்துட்டு தீஞ்ச மாதிரி தான் தெரியும். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா குக் ஆனால் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு வரும். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா சுருளை வந்து வதங்கி வரணும். நம்ம இதை அரைச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பேஸ்ட் மாதிரி குழம்புல வந்துட்டு சேர்ப்போம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்துட்டு சேர்த்துருக்கோம். அது கூட ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்திக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்போவுமே மண் சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். பட் நம்மகிட்ட இந்த டைம் மண் சட்டி இல்லைங்கிறதுனால ஒரு நார்மல் சட்டி வச்சுட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணீர் வந்துட்டு மீடியம் சைஸ் டம்ளர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்துட்டு 2 டம்ளர்லேருந்து 2.5 டம்ளர் அளவு சேர்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காயை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம தேங்காய் பால் வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளர் அளவு வந்துட்டு கிடைக்கும். மீடியம் சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் அளவு இருக்கும். ஸோ அந்த தேங்காய் பாலையும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு பச்சை வாட போய் குக் ஆயிடும். இப்போ ஒரு லெமன் சைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி அந்த தண்ணீரையும் வந்துட்டு நம்ம சேர்த்திக்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் சுத்தம் பண்ணி வச்ச மீன்லாம் இருக்குது இல்லைங்களா, குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீனை வந்துட்டு அதில் சேர்த்திக்க போகிறோம். மீனை சேர்த்தி ஒரு கொதி வந்தாலே போதும். கிட்டத்தட்ட 3 to 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வந்துட்டு சூப்பராக குக் ஆயிடும். ரொம்ப நேரம்லாம் விட்டிங்கன்னா மீன் வந்துட்டு ஒரு மாதிரி கசகசன்னு வெந்து வந்துடும். மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் மீன் சேர்த்து லோ ஃப்ளேமில், மீன் சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு கொதி வந்தது அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக குக் ஆயிடும். இப்போ பாருங்கள் நல்லா மீன் வந்துட்டு குக் ஆயாச்சு. ஸோ நம்மளோட குழம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்புக்கு தாளித்து விடுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வந்துட்டு சேர்த்துட்டு அதில் வந்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு ஃபெனுக்ரிக் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையே நீள்வாக்கில் வந்துட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்துட்டு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த தாளிப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மேலே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையான மீன் குழம்பு வந்துட்டு தயாராகிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மீன் குழம்பு ரெசிபிஸும் வந்துட்டு போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.